வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இந்த வயதானவர்கள், முதியவர்கள் அனைவருக்குமே நரம்புகள் வலுப்பெறுவதற்கு அவங்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி. முதியவர்கள் கடுமையான அளவுக்கே பாதிக்கப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு உடலில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நரம்புகளுக்கு அதிகம் ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்மளுடைய புற நரம்புகளை வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம், இளைஞர்களும் கூட நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும்ன்றதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் நமக்கு பலம் பெறும். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் நமக்கு புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் சரி பண்ணிடும். இதுக்கு நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அத்திப்பழம் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். பிரண்டைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் நமக்கு பலம் பெறும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கீரைக்கு உண்டு. பிரண்டைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் பிரண்டைக்கீரை நம்மளுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டைக்கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் நமக்கு குணப்படுத்திக் கொள்வதை விடவும் நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு பிரண்டைக்கீரை ஹெல்ப் பண்ணும். குணமும் படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். அதுக்கு வாரத்தில் 2 தடவை பிரண்டைக்கீரை நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மாதுளம் பழம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை மாதுளம் பழம் நமக்கு சரி பண்ணிட்டு உடலை பலப்படுத்திடும். நரம்புகளையுமே மாதுளம் பழம் நமக்கு வலுப்படுத்தி கொடுக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் நம்ம அந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் அதில் இயற்கையாகவே சர்க்கரை தன்மை இருக்கிறதால ஜூஸாக குடிக்கும் பொழுது அதில் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கிறதா நல்லது. கூடுமான வரைக்கும் அதோடைய அந்த விதைகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காயை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான பலம் நமக்கு கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ நெல்லிக்காய் சாப்பிடும் போது நம்மளுடைய நரம்பு மண்டலமும் நமக்கு வலுப்பெறும். நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். இதன் மூலமாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு தினமும் காலையில் ஒரு நெல்லிக்கனி எடுத்துக்கலாம். இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுபவர்கள் அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் விடுபட்டு விடலாம். வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். வெற்றிலை நம்ம நல்லா மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. ஸோ தொடர்ந்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை சாப்பிடுங்க. அது செரிமானத்தையும் மேம்படுத்தும், நரம்புகளையும் உங்களுக்கு வலுப்படுத்தும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் உடல் நரம்புகள் வலுப்பெறுவதற்கும் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்ணு மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது நம்மளுடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பாதிக்கக்கூடிய செல்கள் அழிக்கப்பட்டு கண் நரம்புகள் வலுப்பெறும். கண் நரம்புகளுக்குள் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். உடல் நரம்புகளையும் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் முருங்கைக்கீரை நமக்கு பலப்படுத்தும். பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் நமக்கு கொடுக்குது. பேரிச்சம்பழங்கள் நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் எடை கூட நமக்கு ரொம்பவே பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இதில் நமக்கு அந்த எலும்புகளும் நரம்புகளும் வலுப்பெறுவதால் உடல் எடை ரொம்பவே மோசமாக மெலிந்து காணப்படுபவர்கள், நோய்வாய்ப்பட்டு உடல் எடை மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உடல் எடை கரெக்டான லெவலில் அவங்க கட்டுக்கோப்பாக வளர வைக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகளையும் எலும்புகளையுமே வலுப்படுத்திக்கலாம். நீங்கள் உடனே உங்களுக்கு உடல் எடையை நீங்கள் கரெக்டான லெவலில் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களாம் உடல் எடையை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா அடிக்கடி ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நரம்புகள் எலும்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் அப்படின்ற பேதம் இல்லாமல் தினமும் அனைவரும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அந்த பழங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழம் அனைவரும் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். பழங்கள் போலவே காய்கறிகளும் கீரைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நம்ம வந்து காய்கறிகள், பச்சை இலை காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கணும். வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். காய்கறி வடிசாறு, அந்த வெஜிடபிள் சூப்பெல்லாம் காலை மாலை வேலைகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பிஸ்தாவிலையும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பிஸ்தாவை கொடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான இருக்கிறதால அது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது தான். பன்றி இறைச்சியை நம்ம நரம்புகள் வலுப்பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. இவை அனைத்துமே நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தான். அதனால் மாதத்தில் 4 தடவை, வாரத்தில் ஒரு தடவை நம்ம அந்த வகையில் நம்ம பன்றி இறைச்சி உணவுகளில் வேணும் அப்படின்ற சமயத்தில் மட்டும் விருப்பப்படக்கூடிய சமயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு வலுப்பெறும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா பன்றி இறைச்சி நரம்புகள் நமக்கு வலுப்படுத்தும். ஓட்ஸ் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக நம்ம ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே பன்றி இறைச்சியில் இருக்கிறது போல் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நமக்கு ஒன்றிணைந்து நம்மளுடைய நரம்புகளை வந்து நமக்கு வலுப்படுத்தும். அதே போல் நமக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நமக்கு நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து ஓட்ஸ் உணவுகளை சேர்த்துக்கலாம். சீ ஃபுட், அதாவது கடல் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. இது மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து. இந்த விட்டமின் குறைபாடு தான் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்களில் விட்டமின் B12 அதிகம் இருக்குது. ஆகவே அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்தில் 2 முறை நீங்கள் மீன் சாப்பிடுவது நல்லது தான். அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் அளவோடு எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய அந்த நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு மீன்கள் உதவிகரமாக இருக்கும். இறைச்சிகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுடைய நரம்புகள் வலுப்பெறுவதற்கு. ஏன்னா இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி இதெல்லாம் அப்பப்போ சேர்த்துக்கலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சிலாம் எடுத்துக்கொள்ளணும். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இறைச்சிகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு அந்த புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணவுகளோட தொடர்ந்து அந்த முழு தானியங்கள், பால் பொருட்கள், லவங்கப்பட்டை இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.